பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் தேவ பிரசனம், தேவ சமூகம் உங்கள் மத்தியில் இருக்கிறது. 2-3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடினாலும் அவர்கள் மத்தியில் இருப்பேன். குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனை செய்யுங்கள். ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்போம். கண்களை மூடி. பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை தொழுது கொள்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு கிருபை பாக்கியத்தை கொடுக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் அநேக மக்களுக்கு கிடைக்காத கிருபை, இரக்கம், தயவுக்காக நன்றி. உம்முடைய நம்பிக்கையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. வீடுகளில் இருக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த நினைவு இல்லாதபடி உம்முடைய பிரசனம் என்று நினைத்து ஆராதிக்கத்தக்கதாக இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் தேவ பிரசனம் இறங்குவதாக. இந்த ஆராதனின் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்து வழிநடத்தியர்களை செபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் வேலை, ஆராதனை வேலை, செய்தி வேலை யாவற்றையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை யாவருக்கும் ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆமென் குடும்பமாக நீங்கள் கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். ஆமென். இருக்கிற இடங்களிலே சேர்ந்து கர்த்தரை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். தெரிந்த ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை பாடி நீங்கள் ஆராதிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். ஸ்தோத்திரம். வெறும் பார்வையாளராக அல்ல, எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடி நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படி, நீங்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி வந்த ஆண்டவரை நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். தெரிந்த ஒரு பழைய பாடல், இந்த உள்ளம் புது கவியாலை பொங்க இயேசுவை பாடிடுவேன் என்ற பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் மூச்சுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் மூச்சுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை தீமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல்
மேல் கிருபையும் பொழிந்தாரே. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா துதி. சேர்ந்தல உற்சாகமாய் பாடுவோம். Praise the Lord. இயேசு பெரியவர். ஆமென். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. Praise the Lord. Hallelujah. ஆமென். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும். ஆமென். யாக்கோபின் காலத்தில் பஞ்சம் வந்தது, ஆபிரகாமின் காலத்தில் பஞ்சம் வந்தது, ஈசாக்கின் காலத்தில் பஞ்சம் வந்தது, எலியாவின் காலத்தில் பஞ்சம் வந்தது. கர்த்தர் அற்புதமாக போஷித்தார். அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும், இந்த உலகத்தில் எத்தனை நோய்கள் பரவி வந்தாலும் கொள்ளை நோய்க்கு தப்பு வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை பாடும் பொழுது முழு இதயத்தோடு நம்பிக்கை வைங்க. பயப்படாதீங்க. எங்க எத்தனை நோய்கள் எங்க பரவி வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். இயேசு நாமம் நம்மை பாதுகாக்கும். கர்த்தருடைய கிருபை பாதுகாக்கும். ஆமென். சேர்ந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. உற்சாகமாக நம்பிக்கையோடு பாடுவோம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் எங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. கர்த்தர் அடைக்கலம் கொடுப்பார். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். Praise the Lord. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். சங்கீதம் 90வது சங்கீதத்தில் மோசே இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழும்படி எங்களை காலையிலே உமது கிருபையினால் திருப்தியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை. ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை புது கிருபையினால நிரப்பி நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது தேவனுடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தி வந்த கிருபை, இனிமேலும் அந்த கிருபை நினைத்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். உமது ஆலயத்தின் நடுவே அமர்ந்து உமது கிருபையை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நம்ம வசனம் வாசிக்கிறோம். அதே போல நீங்க ஆண்டவர் சமூகத்துல குடும்பமாக அமர்ந்து ஆமென் ஆண்டவருடைய கிருபைகளை நினைத்து நாம் பாட போகிறோம். ஆமென். தெரிந்த ஒரு பாடல், புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே என்ற பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். வேதம் சொல்லுகிறபடி கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்களை என்னை சொந்தமாக சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் நல்ல கரங்களை தட்டி பாடி விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். நாம் ஒருமித்து ஆண்டவரை உயர்த்துவோம். முழுபலத்தோடு கரங்களை தட்டுவோம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆராதிக்கலாம். ஆண்டவருடைய கிருபைகளை சொல்லி முழு இதயத்தோடு கூட முழு பலத்தோடு கூட
என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர் வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், நேர் வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். உணர்ந்து சொல்லுவோம், காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், என் பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர், பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கரங்களை தட்டி சொல்லுவோம், அக்கினி ஊடாய், அக்கினி ஊடாய் நடந்தாலும், அழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், அழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு இந்த சொத்தரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்று நாம் அழைத்திடுவோம், வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்று நாம் அழைத்திடுவோம், வானத்திலே வந்து சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வேதம் சொல்லுகிறபடி இதுவரை உங்களை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இனிமேலும் அப்படி செய்வேன்,
உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன் என்று நமக்கு வாக்கு பண்ணின தேவன் அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். என்ன செய்வோமோ, அடுத்த வேளைக்கு என்ன பண்ணுவோமோன்னு சொல்லி திகைத்து நின்ற நேரத்தில் எல்லாம் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தார், நமக்கு ஆதரவா இருந்தார். வேத வசனம் சொல்லுகிறபடி திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படியே நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நம்மை நடத்தி செல்வார். எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆமென். நம் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். அப்படியே இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஆமென், முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். மீண்டுமாய் சொல்லுகிறோம், நீங்க தயவு செய்து நீங்கள் ஆமென் இதை ஒரு வேடிக்கையாக பார்க்காதபடி எங்களோடு கூட சேர்ந்து பங்கெடுத்து கர்த்தரை ஆராதியுங்கள். கரங்களை உயர்த்தி ஆமென். கடந்த நாட்களிலே மழை போல எத்தனையோ துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அதையெல்லாம் பனி போல உருகச் செய்து அதை ஒன்றுமில்லாமல் போக பண்ணின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னமும் நம்மை நடத்துவார். கடந்த நாட்கள் எத்தனையோ செங்கடல் போன்ற அனுபவங்கள், யோர்தான் போன்ற அனுபவங்கள், ஆமென், எரிகோ போன்ற அனுபவங்களை தாண்டி வர உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் நம்மை நடத்தி செல்வார். ஆசீர்வாதமான கானானுக்குள் நம்மை வாக்குத்தத்தம் பண்ணி நம்மை நடத்தி கொண்டு போகிற தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருக செய்பவரே. கரங்களை உயர்த்தி அப்படியே கண்களை மூடி நன்றி ஆண்டவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறில் தன்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறில் என்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. கரங்களை உயர்த்தி நீ போதும், நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளரே, என் இதய கேட்கவே இனியவரே இயேசையா. உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். வாஞ்சையோடு கரங்களை உயர்த்தி உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே. உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே. கரங்களை உயர்த்தி எனது மணவாளரே, என் இதய
இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக. உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா. ஆராதிப்போம். கண்களை மூடி பயபக்தியோடு ஆராதிங்க. வேடிக்கை பார்க்க அல்லேலூயா. ஒரு மனதோடு அல்லேலூயா. ராஜனுக்கே, தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. வெண்மேகமே, வெண்மேகமே, வெண்மேகமே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்து நடத்துவீராக. ஒவ்வொரு அபிஷேகத்தை ஆளுகை செய்து நடத்துவீராக. வெண்மேகமே, வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை. We worship you, Lord. ஆராதனை, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே.
உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. துணையாளரே 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 துணையாளரே, எங்களுக்கு துணை செய்கிற ஆண்டவரே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இக்காலத்தில் நீங்க தான் துணை. இயேசுவே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, அபிஷேகமூச்சி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூச்சி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை ஆராதனை ஆராதனை, இயேசுவே ஆராதனை. ஓ அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். என்றென்றும் நடத்திடுவார். என்றென்றும் நடத்திடுவார். என்றென்றும் நடத்திடுவார். என்றென்றும் நடத்துவார். நித்தமும் நடத்துகிற ஆண்டவர், அனுதினமும் நடத்துகிற ஆண்டவர். உங்களை வரும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் நடத்துவார். உங்கள் குடும்பத்தை நடத்துவார். உங்கள் வேலையை நடத்துவார். ஆமென். சபையை நடத்துவார். உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நெருக்கத்தில் நடத்துவார். ஓ ஸ்தோத்திரம். பலவீனத்தில் நடத்துவார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவன். ஆமென். நித்தமும் நடத்துகிற தேவன். ஏசாயா 58:11 படி கர்த்தர் நித்தமும் நடத்தி உங்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேசத்தை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்து நடத்துவீராக. எங்க தமிழ்நாட்டை ஆளுகை செய்து நடத்துவீராக. திருக்கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இன்று தலைப்பு, இந்த செய்தியுடைய தலைப்பு வசனங்களாக 4 வசனங்களை உங்கள் முன்பதாக வைக்கிறேன். 4 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமம் 8:1, ஆதியாகமம் 9:1, மத்தேயு 24:37. மத்தேயு 24:37 வசனத்தை வாசிக்கிறேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, நோவாவின் காலத்தில் இந்த உலகம் ஜல பிரளயத்தினால் தண்ணீரினால் அழிந்தது. நோவா ஒரு பேழை செய்தான். அந்த பேழைக்குள் அவன் பாதுகாக்கப்பட்டான். கர்த்தர் அவனை பாதுகாத்தார். நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ, நோவா அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. இந்த உலகம் அழிந்தது. அதே போல மனுஷகுமாரன் வரும் காலம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் காலத்தில் அப்படி நடக்கும். இந்த உலகம் அழியும். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை
பாதுகாப்பார், தம்முடைய ஜனங்களை காத்துக்கொள்வார் என்கிற செய்தியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மத்திய 24 அதிகாரம் 37வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது கிறிஸ்தவ உலகத்தில் என்ன நடக்கும், என்ன நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவ ஜனமே, அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் யாராய் இருந்தாலும் இந்த செய்தியை, இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று இயேசு சொன்னார். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொன்னார். கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? இந்த உலகம் தண்ணீரினால் அழியக்கூடிய சூழ்நிலையில் கர்த்தர் நோவாவையும் அவன் வீட்டார் அனைவரையும் பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அங்கே பாதுகாத்தார். கர்த்தர் பாதுகாத்தார். முதலாவதாக நம்முடைய செய்தியுடைய தலைப்பு பாதுகாப்பு. நோவாவின் நாட்களில் நோவாவுக்கு என்ன நடந்தது? கர்த்தர் உலகத்தை அழித்தாலும் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த உலகத்திலே பாதுகாப்புல பிரதான பாதுகாப்பு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் தம்முடைய தூதர் சேனைகளை வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படியாக பெரிய சேனைகள் இருக்கிறது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸ்தோத்திரம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய இந்திய தேசத்தை ஒரு பெண்மணி ஆண்டார்கள் பிரதமராக. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நம்முடைய தேசத்தில் ஒரு பிரதமராக இருந்தார்கள். ஒரு பெண் பிரதமராக இருந்தார்கள். மிகவும் திறமையான தகப்பன் ஒரு பிரதமர், அவருடைய வாரிசாக பிரதமராக அவர்கள் நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பிரதமருக்கு ஒரு பாதுகாப்பு படை இருந்தது, துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படை. ஒரு குறிப்பிட்ட நாள் காலை நேரத்தில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்களை பாதுகாத்த பாதுகாப்பு படையே அவர்களை சுட்டார்கள். பெண்மணி 4 வீரர்கள், அவங்க துப்பாக்கி குண்டுகள் மழை போல பொழிந்தது. சல்லடையாக அவர்கள் சரீரத்தில் அந்த குண்டுகள் பாய்ந்து அந்த இடத்துல இரத்த வெள்ளத்தில் மிதந்தார்கள். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள். ஆனால் அவர்கள் அந்த சுடப்பட்ட நேரத்தில் மரணமடைந்து விட்டார்கள். பாதுகாக்க வேண்டிய வீரர்களே அந்த பெண்மணியை கொலை செய்தார்கள். நாட்டின் பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை. எத்தனையோ நாட்டு பிரதமர், அமெரிக்கா ஜனாதிபதி முதற்கொண்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீஸுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. போலீஸையே வெட்டி கொள்ளுகிறார்கள். இந்த உலகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நோவாவின் நாட்களில் நடந்தது போல கர்த்தர் நோவாவை அவன் குடும்பத்தை அந்த பேழைக்குள் பிரவேசிங்கள். ஆதியாகமத்தின் அந்த புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவனை பிரவேசிங்கள் என்று சொன்னார். எதற்கு பிரவேசிக்க சொன்னார்? அந்த பேழைக்குள் வைத்து அவர்களை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் அவர்களை பிரவேசிக்க செய்தார். நல்ல கவனிங்கள். நோவாவை கர்த்தர் பாதுகாப்பதற்கு காரணம் என்ன? அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நோவாவையும் அவன் குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் பாதுகாத்தார். மற்ற எல்லா ஜனங்கள் உயிரும் போனது, எல்லாரும் உயிர் போனது. நோவாவும் அவன் குடும்பம், ஒவ்வொரு மிருகத்தினுடைய ஒவ்வொரு ஜோடியும் உள்ள அவன் வைத்திருந்தான், அவைகள் மட்டும் பாதுகாக்கப்பட்டது. மற்ற எல்லா உயிர்களும் எல்லா ஜீவராசிகளும் அந்த ஜலத்தினால், அந்த தண்ணீர் வெள்ளத்தினால் அவைகள் முற்றிலும் அழிந்து விட்டது என்று பார்க்கிறோம். நமக்கு சமீபத்தில் கேரளா மூணார்ல பக்கத்தில் கொஞ்சம் மழை பெய்ந்து, ஒரு நாள் பெய்த மழையில வந்த தண்ணீர், அந்த லேண்ட்ஸ்லைடு, அந்த நிலச்சரிவில் 60-70 பேர் மரணமடைந்து விட்டார்கள். பாருங்க. அப்ப அன்னைக்கு மழை இவ்வளவு காலம் பெய்து, 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்து, பூமியினுடைய ஊற்றுக்கண் திறக்கப்படுகிற, மேல இருந்து தண்ணீர், கீழே இருந்து தண்ணீர்,
எல்லாம் அழிந்து போனது. வீடுகள் அழிந்து போனது, கட்டடங்கள் அழிந்து போனது, மலைகள் மூடப்பட்டது, நிறைய மரங்கள் அழிந்து போனது. ஆனால் கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார். காரணம், நோவாவை இந்த சந்ததியில் கர்த்தர் நீதிமானாக கண்டார். அதான் முக்கியம். கர்த்தர் நோவாவை எப்படி பார்த்தாரா? நீதிமானாக பார்த்தார். நீதிமான். நீதிமானை குறித்து வேதம் சொல்லும்போது சங்கீதம் 75 சங்கீதம் 10வது வசனத்துல, துன்மார்க்கருடைய கொம்புகள் எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொன்னார். ஆண்டவர் நீதிமான்களை உயர்த்துகிறவர். நீதிமான்களுடைய கொம்புகள் என்ன செய்யப்படுமா? உயர்த்தப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 3:12 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய வேண்டுதலுக்கெல்லாம் கவனமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமானுடைய ஜெபத்தை கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நீதிமானை ஆண்டவர் பாதுகாக்கிறார். நீதிமான் ஜெபத்தை கேட்கிறார். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. கர்த்தர் நீதிமான்களை பாதுகாப்பதற்கு தமது கண்களை நீதிமான்கள் மேல் வைத்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல நீதிமான்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். நோவாவின் நாட்களில் நோவா மட்டும்தான் நீதிமானாய் இருந்தான். என்னதான் சங்கீதம் 143 சங்கீதம் 2வது வசனத்தை என வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அங்க சொல்லப்படுகிறது. ஜீவனுள்ள ஒருவனும் நீதிமான் அல்லாததினாலே. ஒருத்தர் நீதிமான் இல்லையா? ஒருவரும் இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருவரும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனல. ஒருத்தர் நீதிமான் இல்லையா? சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான். இந்த உலகம் அப்படி இருக்கிறது. இக்காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நீதிமான்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தேடுகிறார். ஒருவனும் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயும் இல்லை. ஒருவனை எசேக்கியேல் 22:30 வாசிக்கிறோம். திறப்பில் நின்று சுவரை அடைக்கத்தக்க ஒருவனை தேடினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப நீதிமான் ஒருவரும் இல்லை. உலகத்துல நீதிமான் ஒருவரும் இல்லை. நோவா காலத்துல ஒருத்தரும் கிடையாது. ஆனா ஒரே ஒருவன். அவன் யார்? நோவா. நோவா எப்படி அவன் நீதிமானாய் மாறினான்? அவன் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான், நீதிமானாய் இருந்தான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் ஆகிய 2 வசனங்களை நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம். யார் நீதிமான்? சிலருக்குள்ள போட்டிகள், சிலருக்குள்ள வாக்குவாதங்கள். அவன் நல்லவன் அல்ல, இவன் நல்லவன் அல்ல, இவன் நீதிமான், அவன் நீதிமான் என்று மனிதர்களுக்குள்ளே நம்ம என்ன செய்யறோம்? ஜட்ஜ் பண்ணுகிறோம். அரசாங்க கோர்ட்டில் கூட ஒருவனின் நீதிமான் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது குற்றவாளி அல்லாதவனை குற்றவாளியை நீதிமான் என்றும், குற்றவாளி அல்லாதவனை அவனை துன்மார்க்கன் என்றும் உலகம் சொல்கிறது. உலகத்தில் தீர்ப்பு அப்படி வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில், கர்த்தருடைய பார்வையில் நீதிமான் யார் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 5:1 வாசிக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் சொன்னார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி சொன்னாரு? விசுவாசத்தினாலே. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த ஆண்டவர் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து நீதிமான்கள் ஆவோம் என்று ஆபிரகாம் காலத்திலே கர்த்தர் கண்டார் என்று வேதம் சொல்கிறது. எனவே நீதிமான் யார்? நீதிமான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் நீதிமான். அன்று யார் நீதிமான்? நோவா காலத்துல நோவா மட்டும். எப்படி அவன் நீதிமான்? நோவா கர்த்தரை விசுவாசித்தான், அவருடைய வார்த்தையை நம்பினான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் பேழையை செய்தான், அவன் நீதிமானாய் இருந்தான். பிரியமான தேவ ஜனமே, எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில நோவா அவன் விசுவாசத்திற்காக அவன் போராடினான். இந்த செய்தியில பாதுகாப்பு, விடுதலை, ஆசீர்வாதம்
இந்த 3 தலைப்புல பேசுகிறேன். முதலாவது தலைப்பு பாதுகாப்பு. பாதுகாப்பை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பாதுகாப்பு எப்படி வரும்? இந்த பாதுகாப்புக்காக ஒரு போராட்டம் ஒன்று இருக்கிறது. ஒரு போராட்டம் ஒன்று இருக்கிறது, கவனிக்க வேண்டும். அதையும் இணைத்து நம்ம பார்க்க போகிறோம். நோவா அவன் காலத்துக்குள் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ள அவன் நீதியாய் வாழ்வதற்கு விசுவாசத்தோடு போராடினான். சும்மா இல்லை, சும்மா விசுவாசித்து நோவா வீட்டில் தூங்கவில்லை. அவன் விசுவாசத்திற்காக போராடினான். அவன் விசுவாசம் காக்கப்படுவதற்கு காரணம் அன்றைக்கு ஜனங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறார்? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்துக்காக போராடணும். உங்கள் விசுவாசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க போராடணும், போராடி ஜெபிக்கணும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். விசுவாசத்திற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சுவிசேஷகர் டேவிட்சன் என்கிற ஒரு சுவிசேஷகர் ஒரு முறை ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கிற தொழிலாளிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அவர் அந்த இடத்துக்கு போனாராம். அப்படி அவர் சுவிசேஷம் அறிவிக்க அங்கே போன பொழுது நிறைய நபர்களை அங்கே அழைத்து எல்லாருக்கும் சுவிசேஷம் நற்செய்தி சொன்னார். இயேசுவின் வார்த்தையை சொன்னாராம். அப்பொழுது ஒரு பெண் அவள் சொன்னாலாம், நான் இந்த வார்த்தையை நம்ப மாட்டேன், நான் இயேசுவை விசுவாசிக்க மாட்டேன் என்று அவள் சொன்னாலாம். அப்பொழுது அந்த டேவிட்சன் என்கிற அந்த இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகர் அந்த அம்மாவை பார்த்து, அம்மா நீ என்ன வேலை செய்கிற? உனக்கு இந்த கூடாரத்தில், சர்க்கஸ் கூடாரத்தில் உனக்கு என்ன வேலை? உடனே அவள் சொன்னாலாம், நான் இந்த சர்க்கஸ் கூடாரத்தில் யானையினுடைய தும்பிக்கையில் ஏறிவேன். அதன் பிறகு யானை தன்னுடைய வாயை பிளக்கும் பொழுது என்னுடைய தலையை யானையுடைய வாய்க்குள்ள நான் கொடுப்பேன். அந்த தலை வாய்க்குள்ள யானை வாயை பிளக்கும், நான் என்னுடைய தலை வாய்க்குள்ள போயிடும். அந்த யானை வாயை மூடாது, என்னை ஒன்றும் செய்யாது. அப்படியே அந்த சர்க்கஸ்ல உள் பகுதியில் அந்த ரவுண்டுல அது சுற்றி வரும் என்று சொல்லி அந்த பெண்மணி சொன்னாங்களாம். கவனிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நிறைய காரியங்களுக்காக மக்கள் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். உலக பிரகாரமான அரசியல்வாதிக்காக உயிரை கொடுக்காங்க, நடிகரை நம்பி பின்னால போறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்து இந்த பெண்மணியை பாருங்க, தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து அந்த யானை தலைக்குள்ள வாயை கொடுக்க தன்னை அர்ப்பணிக்கிறாள். ஆனால் இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை இயேசுவினுடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து தங்களை அர்ப்பணிக்க மறுக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றுக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டா என்று சொல்கிறார். அப்ப உன்னுடைய விசுவாசத்திற்காக நீ போராடு, உன்னை அர்ப்பணி. போராடலாம், உன்னை அர்ப்பணித்து நீ ஜெபம் பண்ணு. நீ அர்ப்பணி, இயேசுவை நம்பு, முற்றிலும் இயேசுனுடைய வார்த்தையை நம்பு. இயேசு உன்னை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கவனிங்க, விசுவாசத்தின் போராட்டம். அப்போ நோவா அவனுடைய விசுவாசம், அன்னைக்கு அவன் விசுவாசத்துக்கு ஒரு போராட்டம் வந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு ஜனங்கள் பரியாசம் பண்றாங்க. அவன் மழை பெய்யும் என்று சொல்கிறான், இந்த உலகம் அழிய போகிறன்னு சொல்கிறான். இன்றைக்கும் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லும் பொழுது, இயேசு உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லும்போது அநேகர் உங்களை பரியாசம் பண்ணலாம். ஆனா நீங்கள் ஒரு போராடணும். 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார். அப்ப விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஒரு போராட்டம் நடக்கிறது. யோபு வாழ்க்கையில பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கை, பிசாசு யோபுவை குற்றம் சுமத்துகிறான். அவனுடைய விசுவாசத்தை சிதறடிக்க பார்க்கிறான். அவனுக்கு எல்லா இழப்புகள் வருது, கஷ்டங்கள் வருகிறது, நஷ்டங்கள் வருகிறது, எல்லாத்தையும் இழந்திருக்கிறான். ஆனால் விசுவாசத்துல உறுதியா இருக்கிறான், போராடுகிறான். அவனுக்கு தயக்கம் இருந்திருக்கலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய நஷ்டப்பட்டிருக்கலாம், நிறைய இழந்திருக்கலாம். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்க எதை இழந்தாலும் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். உங்கள் விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் விசுவாசத்தை காத்துக்கொள்ள அவர் போராடுகிறார். அவர் அதிகமாக போராடுகிறார். அவருக்கு அந்த விசுவாச போராட்டத்துக்கு நிறைய பிரச்சனை வந்தது. அவருக்கு எளிதாக, அவருடைய விசுவாச வாழ்க்கை எளிதாக அல்ல, ஈஸியா கிடையாது. அவர் நல்ல போராட்டத்தை போராடினேன். கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு? அவர் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? போராடி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற அருமையானவர்களே, நல்ல விசுவாசத்திற்காக நீங்கள் போராடுவது, விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக
நீங்கள் போராடுவது தவறு கிடையாது. விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக நீங்க போராடுவது என்ன கிடையாது, தவறு கிடையாது. அதை நீங்க என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். மூன்றாவதாக யூதா 3வது வசனத்துல வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராடணும். ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் நமக்கு ஆண்டவர் இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இதை தைரியமாய் போராடணும். தைரியமா என்ன செய்யணும், போராடணும். இதை இழந்து விடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. தைரியமா போராடணும். உங்களிடத்திலிருந்து உங்களுடைய விசுவாசத்தை பறித்துக் கொள்ள உங்களை சுற்றில இருக்கிற சூழ்நிலைகள் பல விதங்களில் உங்களுக்கு எதிராக உருவாகும். எப்படியாவது உங்களுடைய விசுவாசத்தை பறித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிசாசு போராடுகிறான். நீங்களும் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள போராடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நோவாவை நாட்களில் 2வது நடந்த, முதலாவதாக நோவாவை நாட்களிலே கர்த்தர் நோவாவை பாதுகாத்தார். 2வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் நோவாவை விடுதலையாக்கினார். ஒரு ஆண்டு நோவா என்ன செஞ்சான், சுமார் 1 வருஷம் அந்த பேழைக்குள்ள இருக்கிறான். 1 ஆண்டு 1 மாசம் அந்த பேழைக்குள்ள அவன் இருக்கிறான். பேழை விட்டு வெளியே வர முடியல. ஆனா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது, தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். ஆண்டவர் என்ன செய்தார், நோவாவையும் அவனுடைய பேழையில் இருக்கிற சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் அவர் என்ன செஞ்சாராம், நினைத்தருளினார். நோவாவை ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நினைத்தருளினார். அப்பொழுது ஒரு காற்றை வீச பண்ணுகிறார். அந்த காற்றை வீச பண்ணும் பொழுது அந்த ஜலம் என்ன செய்கிறது, அமர்ந்தது. அங்கே ஒரு விடுதலை, நோவாவுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. நோவா அந்த பேழையிலிருந்து அவன் வெளியே வந்தான். பாருங்க, இதுல 3 காரியம் ஒன்று சொல்றேன். முதலாவது, அதுக்கு பிறகு ஒரு 3 காரியம் சொல்றேன். முதலாவதாக கர்த்தர் நோவாவை நினைத்தார். 2வதாக அந்த பேழை என்ன செய்தது, மழை நின்றது. 2வதாக மழை நின்றது. முதலாவதாக நினைத்தார், கர்த்தர் நோவாவை நினைத்தார். 2வதாக மழை நின்றது. 3வதாக அந்த பேழை அரராத் என்கிற மலைகளின் மேல் நிலைத்தது. அப்படியே ஒரு இடத்துல நின்றது. அது வரைக்கும் அந்த பேழை ஆடிக்கிட்டே இருக்கும், அங்கேயும் ஆடிட்டே இருக்கும். நீங்க கடல்ல கப்பல் பிரயாணம் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும். கடலுக்குள்ள ஏதாவது ஒரு போட்டோ ஒரு கப்பலை நீங்க போயிருப்பீங்கன்னா அந்த கடல் அலைக்கு அந்த கப்பல் ஆடிக்கொண்டே போகும், அசைவு இருக்கும். 1 வருஷமா நோவா அந்த பேழைக்குள் இருக்கும் பொழுது அந்த பேழை கப்பல் அப்படியே அங்கே எங்கேயும் தடுமாறி அந்த தண்ணீர் போகிற இடத்துக்கு நீரோட்டத்துக்கு இழுத்து கொண்டு போகிறது. இப்ப ஆண்டவர் அவனை நினைத்தார், மழை நின்றது, அந்த பேழை ஒரு இடத்துல நிலைத்தது. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை நினைக்கும் பொழுது உங்க பிரச்சனை நிற்கும், உங்களை ஆண்டவர் நிலைக்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நோவாவை நினைத்த தேவன் உங்களை நினைப்பார். ராகேலை நினைத்த தேவன் உங்களை நினைப்பார். இஸ்ரவேலுடைய பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை நினைவுர்ந்தார் என்று யாத்ராகமம் 2:23 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை நினைக்கிறவர். கர்த்தர் உங்களுடைய செயல்களை நினைக்கிறவர். கர்த்தர் உங்களுடைய ஆராதனை நினைக்கிறவர். உங்கள் விசுவாசத்தை நினைக்கிறவர். நோவாவை நினைத்தார், மழை நின்றது. உங்க பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்க பிரச்சனை ஆண்டவர் நினைச்சாதான் பிரச்சனை தீரும். உலகத்தில் எத்தனை மனிதர்கள் நினைத்தாலும் பிரச்சனை தீராது. கர்த்தர் நினைக்கணும், நினைப்பார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளை கிறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை நினைக்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய தேவன் நம்மை நினைக்கிறவர். நோவாவை நினைத்தார், அவன் பிரச்சனை நின்றது, அந்த பேழை நிலைத்தது, அவன் வாழ்க்கையும் நிலைத்திருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இப்ப நோவாவுக்கு அந்த பேழையிலிருந்து ஒரு விடுதலை உண்டானது. ஒரு விடுதலை உண்டானது. நல்லா கவனிக்கணும். இந்தியா சுதந்திரம் 73 ஆண்டுகள், 74 ஆண்டு சுதந்திர தினம் விமரிசையாக கொண்டாடுகிறோம். சுதந்திர தினத்தை இந்தியா வெள்ளைக்காரர்களிடத்திலிருந்து விடுதலை பெற்று இருக்கிறது. வெள்ளைக்கார பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்முடைய தேசத்தை பல 100 ஆண்டுகள் அரசாண்டார்கள். ஆனால் வெள்ளைக்காரர்களிடத்தில் விடுதலை பெற்ற இந்தியா இன்னைக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகள் இருந்து விடுதலை அடைந்திருக்கிறதா? இன்னைக்கு மக்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறதா? கடன்ல இருந்து விடுதலை இருக்காங்களா? மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை இருக்கிறார்களா? வியாதியிலிருந்து விடுதலை இருக்கிறாங்களா?
நிறைய கட்டுகளோடு இன்றைக்கு மனதில் இருக்கிறார்கள். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையானவர்களே, கர்த்தர் விடுதலையாக்கிறவர், இயேசு விடுதலையாக்கிறவர். எனவேதான் யோவான் 8:36 வாசிக்கிறோம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு விடுதலையாக்கணும். இயேசு விடுதலை கொடுத்தாதான் விடுதலை கிடைக்குமே தவிர இந்த உலகத்தில் யாரும் நம்மை விடுவிக்க முடியாது. 2 காரியம் சொல்லுகிறேன் விடுதலைக்கு. எதிலிருந்து இருந்து விடுதலை? அந்த விடுதலைக்காக நம்ம போராடணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில், பாவத்திற்கு எதிராக போராடணுமா? பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டோமா? இன்னைக்கு பாவத்திலிருந்து விடுதலை அடையணும். கர்த்தர் அன்றைக்கு நோவாவை அந்த பேழையிலிருந்து விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு பாவத்திலிருந்து, அன்றைக்கு பேழையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நோவாவுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது, சமாதானம் உண்டானது. ஆனால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆனாதான் சமாதானம் வரும். வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று சொல்கிறது. எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவன் யாரா? பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாவத்திலிருந்து விடுதலை. 32:1 வாசிக்கிறோம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்ப உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கிறதா? இயேசு ஒருத்தர் தான் பாவம் மன்னிப்பு கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லமையுடையவர். அவர் ஒருத்தர் தான் அதிகாரம் பெற்றவர். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இயேசுக்கு தான் அதிகாரம் உண்டு. உலகத்தில் வேற எந்த சக்திக்கும் கிடையாது. எந்த ஒரு புண்ணிய கிரியில் பாவத்தை மன்னிக்க முடியாது. உங்களுடைய எந்த ஸ்டைல் உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் மட்டுமே பாவத்தை மன்னிக்க முடியும். இயேசு ஒருவரே பாவத்திலிருந்து விடுதலையாக்கிறவர். எனவே பாவத்தை எதிர்த்து போராடணும். நோவா காலத்தில் நடந்த அக்கிரமங்கள், பாவங்கள் அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்கின்ற பொழுது அங்கே சொல்கிறார் பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியில பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது. அக்கிரமம் பெருகியது. இன்னைக்கு அக்கிரமத்தை பாருங்க, உலகம் முழுவதும் அக்கிரமங்கள் பெருகினது. அந்த அக்கிரமம், அந்த பாவ உலகத்துல நோவா பாவம் செய்யாதபடி அவன் போராடுகிறான். நீங்க போராடணும். பாவத்திலிருந்து விடுதலை. அடுத்து எதிலிருந்து விடுதலை? இந்த உலகத்திலிருந்து விடுதலை. ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 22, 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் அந்த வசனங்களை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். என்னென்ன புத்திர அந்த சுவிகாரம், விடுதலை, சரீரத்திலிருந்து ஒரு விடுதலையா. ரோமர் 8:22, 23வது வசனத்துல நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? ரோமர் 8:23 வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, சரீர மீட்பு என்பது ஒரு நாள் இந்த சரீரத்திலிருந்து நம்ம ஆத்மா பிரிக்கப்படும், நம்முடைய ஆவி பிரிக்கப்படும். மீட்பு இயேசுவின் வருகையின் போது இந்த சரீரம் பரலோகத்துக்கு போகாது. இதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. இந்த சரீரத்துல இன்னைக்கு பாரசுமந்து தவிக்கிறோம், இன்னைக்கு வேதனைப்படுகிறோம், இந்த உலகத்துல பல கஷ்டப்படுகிறோம். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது இயேசுனுடைய ரகசிய வருகையில, 2ஆம் வருகையில, அந்த ரகசிய வருகையில நாம மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த உலகத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. அது விரைவில் வரப்போகிறது. ஒரு கதை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்காவில் ஜார்ஜியா மாநிலத்தில் கற்பர்களுக்கு, நீக்குரோக்களுக்குன்னு ஒரு கல்லறை இருக்கிறதாம். ஒரு அடக்க செய்யக்கூடிய கல்லறை தோட்டம் ஒன்று. அதுல கற்பர்களை மட்டும்தான் அடக்கம் பண்ணுவாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு வெள்ளைக்காரருடைய கல்லறை இருக்கிறதாம். அந்த கதையை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பகுதியில ஒரு மனிதன், ஒரு வெள்ளைக்காரர், அவர் சிறியவனா இருந்த பொழுது தாயார் இறந்துட்டார். உடனே அவர் தகப்பனார், அவர் வேற கல்யாணம் முடிக்கல, அந்த மகனை வளர்க்கும்படியாக ஒரு கருப்பரின பெண்மணி, ஒரு நீக்ரோ ஆப்பிரிக்க பெண்மணி மாண்டி என்கிற ஒரு பெண்ணை வேலைக்காக, வீட்டில் வேலைக்காக வச்சு அந்த மகனை வளர்ப்பதற்கு சம்பளம் கொடுத்து ஏற்படுத்தி வைத்தாராம். ஒவ்வொரு நாளும் காலையில அவள் ஒரு நல்ல கிறிஸ்தவ விசுவாசி பெண், நல்ல ஆலயத்துக்கு போகிறவள், ஜெபிக்கிறவள் அந்த மாண்டி. ஒரு நாள் காலையில தூங்கிட்டு இருக்கிற இந்த பையனை வந்து, தம்பி எழுந்துரு, காலை வந்து விட்டதுன்னு ஒவ்வொரு நாளும் எழுப்புவாளாம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் வளர்ந்தான், காலேஜுக்கு போனான், கல்லூரிக்கு போய் அவன் போய் படிச்சான். லீவு நாளில் வீட்டுக்கு வருவானா. லீவு நாளில் வீட்டுக்கு வரும்போதும் காலையில் 2 மணி நேரம் தூங்குவானா. அப்பமும் அந்த தாய், அந்த மாண்டிக்கிற அந்த பெண்மணி, நீக்குற பெண்மணி போய்
தம்பி எழுந்திரு, காலை வந்து விட்டது, தம்பி எழுந்திரு என்று சொல்லி அவள் எழுப்புவாளாம். ரொம்ப அன்போடு பண்போடு கரிசனையோடு அவள் பேசுவாளாம். இந்த வெள்ளைக்காரருக்கு இந்த சகோதரருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பெண்மணி மேல ஒரு அன்பு அதிகமா வந்து விட்டது. ஒரு குறிப்பிட்ட நாளே அந்த மாண்டி மரித்து விட்டாள், வயசாகி விட்டு மரித்து விட்டாள். அவளுடைய அடக்க ஆராதனைக்கு இவர் போயிருக்காரு. அந்த கல்லறை தோட்டம், அந்த ஜார்ஜியா மாநிலத்தில் கற்பர்களுக்கு என்று சொல்லப்பட்ட அந்த கல்லறை தோட்டத்தில் அந்த பெண்மணியை அடக்கம் பண்ணும் பொழுது இவர் அவங்க எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாராம், இந்த இடத்துல நீக்குறவர்களுக்கு மட்டும்தான் கல்லறை, நான் ஒரு வெள்ளைக்காரன், ஆனா நான் செத்த பிறகு இந்த மாண்டி பக்கத்தில் என்னுடைய கல்லறையை வைக்கணும், இந்த மாண்டி பக்கத்தில் என்னுடைய கல்லறை கட்டாயம் எனக்கு இடம் கொடுங்க, நான் செத்த பிறகு என்னுடைய என்ன இங்க இந்த இடத்துல அடக்கம் பண்ணுங்க. உன்னை எல்லாரும் கேட்டாங்களா, எதுக்குப்பா நீ ஒரு வெள்ளைக்காரன், உங்களுக்கு தான் நிறைய கல்லறை இருக்கு, ஏன் இந்த இடத்துல இடம் கேட்கிற? உடனே அந்த வெள்ளைக்காரர் அவர் சொன்னாராம், இந்த இயேசுனுடைய வருகின் போது இந்த மாண்டி எழும்பும் பொழுது என்னையும் அவ எழுப்பிடுவா, தம்பி காலை வந்து விட்டது, எழுந்துட்டு ஒவ்வொரு நாள் எழுப்புவா, நானும் இந்த இடத்துல மரித்து அடக்கம் பண்ணப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள், மாண்டி எழும்பும் போது என்னையும் எழுப்பி அவள் பரலோகத்துக்கு கொண்டு போய் விடுவாள் என்று சொல்லி அந்த வெள்ளைக்காரர் சொன்னாராம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. ஒருவேளை இயேசுனுடைய வருகை முந்தினால் உயிரோடு இருக்கிற நாம், நமக்கு ஒரு விடுதலை சரீர மீட்பு உண்டாகுது. இயேசுனுடைய வருகை பிந்தினால் நாம் மரித்தால் நமக்கு அப்பமும் நம்முடைய சரீரத்துக்கு ஒரு மீட்பு. இந்த சரீரம் மண்ணோடு மண்ணை மக்கி அழுகி போகும், ஒரு புதிய சரீரத்தை கொடுத்து ஆண்டவர் நித்திய காலமாய் அவரோடு வாழச் செய்வார். இது நமக்கு ஒரு நம்பிக்கை, இதுதான் விடுதலை. விடுதலைன்னா இந்த உலகத்துல நிறைய விடுதலைக்காக போராடுகிறோம். இந்த விடுதலைக்காக நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஜெபிக்கிறீர்களா? இயேசுவின் வருகையில இந்த பொல்லாத சரீரத்தினின்று விடுதலை ஆகணும். மூன்றாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மூன்றாவது ஆசீர்வாதம். முதலாவது கர்த்தர் பாதுகாத்தார், இரண்டாவது நோவாவை விடுதலை ஆக்கினார், மூன்றாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9:1 வாசிக்கிறோம், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் ஆசீர்வதித்தார். நோவை நாட்கள் நடந்தது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆண்டு நோவா சேர்த்து வச்ச எல்லா உணவுகள் எல்லாம் காலியாயிருக்கும், எல்லா தானியங்கள் எல்லாம் காலியாயிட்டு, ஒரு வருஷம் எல்லாத்தையும் வித்துட்டான். ஒரு புதிய ஆசீர்வாதம் வரணும். இக்காலகட்டத்தில் இந்த வசனம் உங்களுக்கு பொருத்தமா இருக்கு, நம்ம எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கு. பிரியமானவர்களே, பல மாதங்களாக சிலருக்கு வேலை கிடையாது, சிலர் தங்க நகை வித்துட்டாங்க, சிலர் பொருட்களை வித்துட்டாங்க, அநேகருக்கு வேலை இல்லை, வேலை இழந்து பணம் இழந்து சொத்து இழந்து பலர் கஷ்டப்படுறாங்க. நோவா எல்லாத்தையும் இழந்துட்டான், அவனுடைய ஏற்கனவே வயல் அதெல்லாம் அழிஞ்சிட்டு, அது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இவன் புதுசா ஒண்ணு உருவாக்கணும், ஒரு புதிய உலகம் உன்னை உருவாக்கணும், ஏற்கனவே பழசெல்லாம் அழிஞ்சிட்டு இப்ப நோவா வந்து விவசாயம் பண்ணணும், ஆசீர்வதிக்கப்படணும், எப்படி இருக்கும்? அப்பதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். ஒரு வருஷம் அந்த பேழைக்குள்ள அவன் இருக்கிறான், ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, பல நாட்களாக நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம், நீங்கள் நோவாவை போல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், சில காரியங்களை இழந்திருக்கலாம். நான் இன்று சொல்கிறேன், நோவாவின் நாட்களில் நடந்து போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். இக்காலகட்டத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் உண்டாகும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். முன்னை விட அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். முன்னை விட அதிகமான வருமானங்களை வரும் மாதங்களிலே கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தருவதற்கு உங்களுக்கு வழி திறப்பார். விசுவாசிங்க. ஸ்தோத்திரம். ஆனால் அதற்கு நம்ம ஒரு போராட வேண்டியிருக்கு. மத்திய 4ஆம் அதிகாரம் 3:4 மத்திய 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது பிசாசு 3 முறை இயேசுவை சோதித்தான். முதலாவது பாருங்க, இயேசு இடத்துல வந்து மத்திய 4ஆம் அதிகாரம் 3:4 பிசாசு கல்லை நீ அப்பமாக்கி சாப்பிடு அப்படிங்கிறான். உணவு, பசி, இயேசுக்கு பசி. நல்ல கவனிங்க, நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், பணம் இல்லை, பண கஷ்டங்கள், வேலை கிடையாது, வருமானம் இல்லை, தொழில் நல்ல முறையில் ஆசீர்வதிக்கப்படலை. நம்ம என்ன நினைக்கிறோம்? உலக பிரகாரமான காரியங்களை நினைக்கிறோம். இதனாலதான் இந்த பிரச்சனை வந்தது, இதனாலதான் வேலை இல்லை, இதனாலதான் என்னுடைய வியாபாரம் நடக்கல என்று நம்ம உலக பிரகாரமாக சிந்திக்கிறோம். ஆனால் வேதம் வித்தியாசமான ஒரு பதிலை கொடுக்கிறது. என்ன பதில்? இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். நல்லா கவனிக்கணும். ஆசீர்வாதம் என்பது
ஒரு ஆவிக்குரிய போராட்டம். உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையா? உங்க குடும்பத்தில் தரித்திரமா, சரியா சாப்பிட முடியாத நிலைமையா? இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். போராடணும். இயேசு என்ன சொன்னார்? அவன் சொன்ன உடனே கல்லை அப்பமாக்கி சாப்பிடும். உடனே இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமின்றி தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமின்றி தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். ஒரு ஆவிக்குரிய போராட்டம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்களா. என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறாரு? ரோமர் 8:36 வாசி. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ. அதுல பசிங்கிற வார்த்தை எடுக்கிறேன். ரோமர் 8:36 பசி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பசி, உணவு கஷ்டம், தரித்திரம், பொருளாதார கஷ்டங்கள், பசி. அப்ப பொருளாதார கஷ்டம் வரும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரியக்கூடாது, போராடணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியக்கூடாது. ஏன்னா அதான் ஆவிக்குரிய போராட்டம் சொன்ன. இயேசு பாருங்களேன், மனிதன் அப்பத்தினால் மட்டுமின்றி தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அழகாக சொல்கிறார். அப்ப நம்ம அந்த ஆவிக்குரிய போராட்டம், வார்த்தையை விசுவாசித்து போராடணும். என்ன பசி வந்தாலும், என்ன பட்டினி வந்தாலும் நான் விசுவாசத்துல உறுதியா இருப்பேன். கர்த்தர் என்னை நடத்துவார். வரும் காலங்களில் கர்த்தர் உங்களை நடத்துவார். இரண்டாவது பாருங்கள், அந்த இடத்துல ஆசீர்வாதத்துக்கு அந்த இடத்துல பாருங்க, பிசாசு என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி நமக்கு 4ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அங்கே 5 அப்பொழுது பிசாசு ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் அவரை நிறுத்தி, நீ கீழே குதி, ஆண்ட தூதர்களை கட்டளையிடுவார், அவர்கள் தாங்குவார்கள். இயேசு என்ன சொன்னார்? உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்ப. வசனத்துக்கு அர்த்தம் என்ன? இயேசு என்ன சொன்னாரு? நல்ல கவனி ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆசீர்வாதம் எப்படி வரும் தெரியுமா? உங்களுக்கு இதுல ஒரு ரகசியத்தை சொல்றேன். நம்ம ஆண்டவரை கீழ்ப்படிய பண்ண செய்கிறோம், அதான் பிரச்சனை. நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படிய கூடாது. இங்க படைத்த தெய்வத்தை கீழ்ப்படிய சொல்லி, படைத்த தெய்வத்தை வேலை வாங்க சொல்லி பிசாசு ஏவுகிறான். நம்ம நிறைய நேரங்கள்ல கடவுளுக்கு கட்டளை கொடுக்கிறோம், ஆண்டவரை ஒரு வேலைக்காரனா பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு வேலைக்காரர், நாம் அவருக்கு வேலைக்காரர். நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், அப்பதான் ஆசீர்வாதம். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்யட்டும், அப்ப நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும், அதெல்லாம் சொல்ல. அப்படி கிடையாது. நான் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவேன் ஒப்பு கொடுக்கணும். நான் கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன் என்று நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் வேலை வாங்க கூடாது. சிலர் என்ன அப்படி வேண்டாம் வேலை வாங்க. சில விசுவாசி முன்னாட்கள் இப்ப இல்ல, ஆரம்ப காலங்கள்ல ஒரு விசுவாசி, பாஸ்டர் நீங்க வரும்போது அந்த கடையில் இந்த பொருளை வாங்கிட்டு வாங்க. நான் வாங்கிட்டு போல, கடை அடைச்சிட்டுன்னு சொல்லிட்டேன். ஸ்தோத்திரம். கவனிங்க, யாருக்கு வேலை கொடுக்கணும்? இன்னைக்கு நம்ம எல்லாம் தலைகளை மாறுது. ஒரு வேலைக்காரன் முதலாளியை பார்த்து வேலை செய்ய சொல்வானா? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் நாம ஆண்டவரை கீழ்ப்படிய பண்ண விரும்புகிறோம். நாம் ஆண்டவரை கீழ்ப்படியணும், அப்பதான் ஆசீர்வாதம் வரும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கருத்துல நினைச்சீங்க, அடங்கிருங்க என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். மூன்றாவது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கும் பொழுது பிசாசு சொல்லுகிறான், நீ பணிந்து கொள். நீ என்ன செய்ய? நீ பணி, என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உமக்கு தருவேன். நீங்க உலகத்துல பணிந்து கொண்டால் மற்றவங்க காலில் விழ வைக்க விரும்புறான். நிறைய சில ஆட்கள் உலக பிரகாரமா என்ன பண்ணுவாங்கன்னா, யார் காலையாவது விழுந்து முன்னேறணும் அப்படி விரும்புறாங்க. எப்படியாவது ஏமாற்றி அப்படி இப்படி காலில் விழுந்து என்ன போய் காலில் விழுந்தே முதலமைச்சர் ஆயிருந்தாங்க. அதே மாதிரி காலில் விழுந்து என்ன செய்யறது? எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரியமானவர்களே, உலக மனிதர்கள் காலில் விழல, கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். யாருடைய பாதத்தில் விழணும்? கர்த்தருடைய பாதத்தில் விழணும், ஆண்டவருடைய பாதத்தில் விழணும். உலகத்தில் யாருடைய பாதத்தில் விழணும் அவசியம் இல்லை. உலக மக்கள் உறவினர்கள் காலில் நீ விழணும் அவசியம் இல்லை. அவங்க சொல்லுவாங்க, நீ ஆண்டவர் மறுதல் என் காலில் விழு. நிறைய பேர் விட்டு கொடுத்து அவங்க காலில் போய் விழுந்துருவாங்க. அப்படி கிடையாது. சமுதாயத்தினர் என் காலில் விழு, வந்து மன்னிப்பு கேளு அப்படிலாம் சொல்றாங்க, அதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. இல்ல, ஆண்டவருடைய பாதத்தில் விழுங்க, கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர். என் வாழ்க்கையில், எங்க வாழ்க்கையெல்லாம் நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறோம். தினந்தோறும் அற்புதமாக ஆண்டவர் நடத்துகிறார், அற்புதமாக ஆசீர்வதிக்கிறார், அற்புதமாக உயர்த்துகிறார். நோவை நாட்கள் நடந்து போல மனுஷகுமார் நாட்கள் காலகட்டத்தில் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இக்காலகட்டத்தில் நமக்கு இந்த மூன்றும் தேவையா இருக்கிறது.
பாதுகாப்பு தேவை, விடுதலை தேவை, ஆசீர்வாதம் தேவை. இந்த 3 காரியங்களுக்காக நாம் போராட வேண்டியது அவசியமா இருக்கிறது. எனவே இந்த காரியங்கள்ல நீங்க உண்மையாய் உறுதியா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நல்லவர், நல்லவர். எல்லாரும் நல்ல கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர், கர்த்தர் உங்களை விடுதலையாக்கிறவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த 3 நாட்களில் உங்களுக்கு தேவையா இருக்கிறது, கர்த்தர் நிச்சயம் செய்வார். இந்த வார்த்தையை கடைசி வரை உண்மையாய் கேட்டுக்கொண்டிருந்த அருமையான சகோதரனே, சகோதரியே, இடையில நின்று விடாதபடி கடைசி வரை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இந்த ஜெபத்தில் உறுதியாயிரு. இப்பொழுது நேரம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆமென் விடுதலையாக்கி உயர்த்துவார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நோவை நாட்கள் நடந்த போல மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். ஆண்டவரே, இக்காலங்களில் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு தேவை. வியாதியின் வல்லமையிலிருந்து ஒவ்வொரு விலைக்கு நீர் பாதுகாப்பீராக. கர்த்தர் பாதுகாத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு பாதுகாப்பு, நோவாவை அந்த அழிவுக்கு விலைக்கு பாதுகாத்தது போல உலக நோயின் அழிவிலிருந்து விலைக்கு ஒவ்வொரு பாதுகாப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடுப்பீராக. பல நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. வீட்டை ஆசீர்வதிப்பீராக. அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக. போக்குவரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பாரத்திலிருந்து விடுதலை உண்டாவதாக. உலக கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாவதாக. பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை உண்டாவதாக. யாவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் சம்பூர்ணமாய் தங்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையில கேட்ட பிள்ளைகளை பலப்படுத்தும். எல்லாருக்கும் வேண்டிய கிருபை, ஞானம், பலம், சுகத்தை கொடும். உமக்கே துதிகன மகிமை செலுத்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.